ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சீனியர் லிஸ்ட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngovernment.in employment.php இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் ட்ரைனிங் பற்றி கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலாம், ரெனியூவல் பண்ணுறவங்க ரெனியூவல் பண்ணலாம், குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்து புதுசாக அப்ளை பண்ணுங்கள், ரெனியூவல் பண்ணுறவங்க ரெனியூவல் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டிக்கான ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரெஜிஸ்டர் ஃபார் த பீரியட் எண்டட் 31/3/2025. ஓகே, அதாவது 31/3/2025 வரைக்கும் இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆண்கள் மொத்தம் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, பெண்கள் மொத்தமாக எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, தேர்ட் ஜெண்டர் எத்தனை பேர் இருக்காங்க லைவில், மொத்தமாக 32,35,683 பேர் இருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, 18 to 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, 25 to 29 வயசுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஜ் மேட்டுக்கு ஏற்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. 50 to 59 வயசு வரைக்கும்லாம் பார்த்தா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 60 பேருக்கு மேற்பட்டோரும் பார்த்தா ஒரு சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, என்னமான மாற்றுத்திறனாளி வகை அதையும் பார்த்தா குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வைஸாக எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு கீழே எவ்வளோ பேர் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாங்க, 12ஆம் வகுப்பு, பட்டயப்படிப்பு, இதர பட்டயப்படிப்பு, இடைநிலை ஆசிரியர்கள், ஐடிஐ, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐசி, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பட்டப்படிப்பு கலை, அறிவியல், வணிகவியல், அந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியர், மருத்துவம், வேளாண்மை, அந்த மாதிரி கல்வி தகுதி வைஸாகவும் உங்களுக்கு எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் பதிவில் இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் அடாப்டட் ஃபார் நாமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இதில் கட் ஆஃப் ஆன சீனியாரிட்டி டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா February 2025 வரைக்கும் யார் யாரெல்லாம் சீனியாரிட்டி படி இருக்காங்க அப்படின்றதுக்கான கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்கான சீனியாரிட்டி பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 years பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு வருது, மாவட்ட வாரியாக ஒரு வேலைவாய்ப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமையில் இருக்காங்க பாருங்கள், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலாக இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்திருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்டல் மூலமாக பார்த்தா அந்த லெட்டரை தெரிவிப்பாங்க அப்ளை பண்ண சொல்லி. அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு வேலை போகும். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, பட் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஓவரால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ ஜாப் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு கட் ஆஃப் சீனியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தா கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்டை பொறுத்திருக்கேன் எந்தமான பதவியெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா டீச்சர், அந்த மாதிரி பெரிய பதவிகளுக்கு கட் ஆஃப் டேட்டை வெளியிட்டிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 12க்கு மேலே இருக்கிற யாருக்குமே கட் ஆஃப் அந்த இது கொடுக்கல. ஸோ நார்மலாக பிலோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க பாருங்கள், 8th 10th அவங்களுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 12th பாஸுக்கு எல்லாமே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஓவராலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா ஜாபுமே. பட் இதில் என்னமான கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். அதாவது கட் ஆஃப் டேட் ஆஃப் சீனியாரிட்டி ஃபார் நாமினேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த வேக்கன்சி frequently notified to employment exchange under non-priority quota அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்டட் அப் டு February 2025 4/3/2025 அன்றைக்கி டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு எந்த குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஸ்வீப்பர் அப்படின்ற ஒரு பதவி இருக்குது, அதாவது அந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பெருக்குபவர். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கு இப்போதைக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஒரு சில பதவிகளுக்கு வந்து பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேட்குறாங்க, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா முன்னுரிமை கொடுக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கவங்களுக்கு. அதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்வீப்பர் அந்த மாதிரி பதவிக்கு யாருக்கு எந்த கட் ஆஃப் தேதிக்குள்ளே இருக்குன்னு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, முதல்ல எஸ்டிக்கு, அதுக்கப்புறம் எஸ்சிஏ அருந்ததியர், அதுக்கப்புறம் எஸ்சி அதர்ஸ்னா நார்மல் எஸ்சி கேட்டகிரி, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், பிசிஓனா பிசி அதர், பிசி எல்லாமே கேட்டகிரி வருங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகிரி. ஓகே, இப்போ ஸ்வீப்பர் அப்படின்ற ஒரு பதவி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டியில் ஜென்ரலுக்கு வந்து 7/12/2013 11/6/2015 வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா உமனுக்கு வந்து 26/10/2013 11/6/2015 இந்த பெட்வீன் தேதிக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஜாப், இப்போ ஸ்வீப்பருக்கான ஜாப் வருது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பதிவு பண்ணி இன்னமும் ரெனியூவல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஐடி கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் எஸ்சிஏக்கு எத்தனை பேர், எஸ்சி அருந்ததியருக்கு எந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து எந்த குள்ளருக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க, எம்பிசி கொடுத்துருக்காங்க, பிசி முஸ்லீம், அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சானிட்டரி ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட் படி, அப்புறம் டிரைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரில் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருக்கோங்க, கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா டிரைவர் கண்டக்டர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண சொல்லியும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இப்போ கூட லேட்டஸ்ட்டாக போச்சு பாருங்கள், அதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. யாருக்குன்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 26/12/1994 31/10/2014 பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஐஃபோன் போட்டிருக்காங்க அப்படின்னா மேலே என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த பதவிக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டிரைவர் கம் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாருன்னா பெனிஃபிட்னா 21/11/2023 13/2/2025 நீங்கள் சீனியாரிட்டி படி பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிட்டர், டர்னர், ஓவர்சீர், ஒயர்மேன், எலக்ட்ரீஷியன், நைட் வாட்ச்மேன், சேல்ஸ்மேன் பதவி உட்பட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1994-2024 பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு சேல்ஸ்மேன் ஜாபுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்வீன் கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, இந்த தேதிக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அதேமாரி தான் வந்து பார்த்தா இதுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தா வேறு மாவட்டம் கொடுத்துருக்காங்க, அரியலூர். இதுக்கும் அதேமாதிரி தான் நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர் அந்த மாதிரி பதவி. ஏன்னா இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி டீச்சருக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க, ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்டில் வந்து எல்லா பதவியுமே இருந்துச்சுங்க. டீச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பதவி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே தூக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு எல்லாமே ஓவராலாக நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் வருது, அதனால் அவங்களுக்கு முன்னுரிமைலாம் கிடையாதுங்க. யார் அதிகபட்ச எக்ஸாமில் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது, அதனால் எம்ப்ளாய்மெண்ட் படி எந்த யூஸுமே கிடையாது. பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தா எக்ஸாம் கிடையாது, அதனால் உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் அவசியமானது. எப்பயுமே வந்து பார்த்தா பதிவு பண்ணி வச்சுட்டே இருங்க, ரெனியூவல் பண்ணி வச்சுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில நேரத்தில் வந்து பயன்படும். இப்போதைக்கு நீங்கள் வந்து 10th பிலோவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வைங்க, ரெனியூவல் பண்ணி வைங்க. முன்னுரிமை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டான என்ன கட் ஆஃப் சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதாங்க இந்த கட் ஆஃப் சீனியாரிட்டி அப்படின்றது முன்னுரிமை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். எப்போ ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து டிரைவர் கான்ட்ராக்டர் பதிவாக இருக்கட்டும், அதுக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பர்லாம் கேட்குறாங்க, தாராளமாக வந்து கொடுக்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.